வணக்கம் தோழி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ரொம்ப நாளாக குழந்தை இல்லை அப்படிங்கிற கவலையில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெமிடியை ஒரு முறையாச்சும் முயற்சி செய்து பாருங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு பாசிட்டிவ் ரிசல்ட்ஸை கொடுத்துருக்க முக்கியமான ஒரு டிப்ஸ் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை பற்றி சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் இதெல்லாம் எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நம்ம யோசித்து சில சமயத்தில் அதை தவிர்த்திருப்போம். உண்மையிலேயே இந்த வெண்டைக்காயிலிருந்து எடுக்கப்படுகின்ற இந்த வெண்டைக்காய் தண்ணீர், ஓக்ரா வாட்டர்னு சொல்லக்கூடிய இந்த தண்ணி தான் நமக்கு மேஜிக்கை நிகழ்த்தி நமக்கு குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்குது. நிறைய தோழிகள் என்கிட்ட கேட்டிருக்க கமெண்ட்டில் அதாவது மற்றவங்க கிட்ட இந்த விஷயத்தை பற்றி பேச முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய கேள்விகளில் இதுவும் ஒரு முக்கியமான கேள்வினே சொல்லலாம். அதாவது கணவன் மனைவி இணையிற சமயத்தில் வஜைனல் ரொம்ப ட்ரையாக இருக்குது, இந்த மாதிரி ட்ரையாக இருக்கும் பொழுது குழந்தை தங்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தோழிகள் கேட்பதுண்டு. இந்த மாதிரி ரொம்ப ட்ரையாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு பார்த்திங்கன்னா செமன்ஸ் வஜைனல்லே லாஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நமக்கு கருப்பையுடைய அந்த நுழைவு வாயில் இருக்குது பார்த்தியா, சர்வெக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த கருப்பை வாய், இது பார்த்திங்கன்னா ரொம்ப குறுகலாக இருக்கும். அந்த குறுகலான வழிப்பாதையில் செல்ல முடியாத அளவிற்கு நிறைய தடைகளும் இந்த விந்தணுக்களுக்கு உண்டு. இது எல்லாத்தையுமே தாண்டி ஸ்மூத்தாக இந்த விந்தணுக்கள் நீந்தி கருமுட்டையை சென்றடையணும் அப்படின்னா ஒரு பெண்ணுக்கு சர்விக்கல் மியூக்கஸ்ன்னு சொல்லக்கூடிய கருப்பை திரவம் அதிகமாக சுரக்கணும். யோனியில் நமக்கு இந்த திரவம் சுரக்காத சமயத்தில் நமக்கு குழந்தை பாக்கியம் தள்ளி போகிறது ரொம்பவே சகஜமான நிகழ்வாக தான் பார்க்கப்படுது. இதை நம்ம சரி செஞ்சோம் அப்படின்னாலே மேக்சிமம் நமக்கு குழந்தை பாக்கியம் ஏற்பட்டுரும். இதை சரி செய்யக்கூடிய ஒரு அருமருந்தாக இந்த ஓக்ரா வாட்டர் இருக்குது. உங்களுக்கு தேவையான அந்த திரவத்தை சுரக்க செய்து விந்தணுக்கள் சுலபமாக கருப்பையில் நுழைஞ்சு கருமுட்டையை சென்றடைகிறதுக்கும், அதே சமயத்தில் இந்த வெண்டைக்காயில் இருக்கக்கூடிய விதைகள், இந்த முத்துக்கள், நார்மலாகவே நம்ம வீடியோஸில் நிறைய நான் சொல்லியிருக்கேன், விதைகள் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கும் பொழுது சீக்கிரமே நமக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த வகையில் இந்த வெண்டைக்காயில் இருக்கக்கூடிய இந்த விதைகள் பார்த்திங்கன்னா ஒரு பெண்ணினுடைய கருமுட்டை வளர்ச்சியை நல்லாவே தூண்டும். நிறைய பெண்களுக்கு உடலில் இருக்கக்கூடிய உடல் உஷ்ணம் காரணமாக கூட குழந்தை பாக்கியம் தள்ளி போகும். இந்த ஓக்ரா வாட்டர் எடுத்துக்கிறது மூலயமா நமக்கு நீர்க்கடுப்பு, யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், இது எல்லாமே பார்த்திங்கன்னா உடல் உஷ்ணத்தினால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தான். இது எல்லாமே சரியாகும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பாடி ஹீட் ரொம்பவே சுலபமாக நமக்கு ரெடியூஸ் ஆகும். சிலருக்கு எண்ணெய் குளியெல்லாம் எடுக்க முடியல சிஸ்டர், எனக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கூட இந்த வாட்டரை எடுத்துக்கலாம். இது உங்களுக்கு உடல் உஷ்ணத்தை குறைக்குமே தவிர உங்களுக்கு சளி தொந்தரவுகளை ஏற்படுத்தாது. இந்த வாட்டரை எப்போ எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம வெந்தய வாட்டர் எடுத்துப்போம் பார்த்தீங்களா, டெய்லி காலையில் எம்டி ஸ்டொமக்கில், அதே போல் இந்த ஓக்ரா வாட்டர் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு 4 வெண்டைக்காய் எடுத்து அதோடைய தலைப்பாகத்தை நம்ம கட் பண்ணிவிட்டு, அந்த வெண்டைக்காயை முழுசாக கட் பண்ணாமல் 4 கீத்தல் மட்டும் போடணும், அதாவது கீரல் மட்டும் போடணும். இந்த 4 வெண்டைக்காயுமே ஒரு டம்ளர் தண்ணியில் நல்லா முழுகிற அளவுக்கு வச்சுடுங்க. நைட்டு முழுக்க ஊறி காலையில் இந்த தண்ணி அந்த அந்த வெண்டைக்காயினுடைய அந்த பிசுபிசுப்பு தன்மையோடு இருக்கும். அந்த வெண்டைக்காயை நம்ம எடுத்துடலாம். வெண்டைக்காய் சாப்பிட்ணுன்னு அவசியம் இல்லை. வெண்டைக்காயை எடுத்துகிட்டு அந்த தண்ணியை மட்டும் நம்ம ஒரு 3 சிப் 4 சிப் குடிக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். ரொம்ப வேகமாக குடிக்கும் பொழுது நமக்கு இது வயிற்று வலியை ஏற்படுத்தும். அதனால் ரொம்பவே மெதுவாக குடிங்க. கொஞ்சம் குடிக்க குழகுழப்பு தன்மையோடு தான் இருக்கும். இந்த ஓக்ரா வாட்டருங்கிறது ப்ரெக்னென்சிக்கு மட்டும் கிடையாது. மூட்டு வலி இருக்கிறவங்க, இடுப்பு வலி இருக்கிறவங்க, உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, உடலில் வலிமையே இல்லை, ரொம்ப வீக்காக நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கூட தாராளமாக எடுத்துக்கலாம். சேம் டைம் உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை இருக்குது அப்படின்னாலும் தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ ஒரே ஒரு வாட்டர் தான், ஆனால் எத்தனை விஷயத்தில் நமக்கு ஹெல்ப் பண்ணது பாருங்கள். அப்படி இருக்கக்கூடிய இந்த உன்னதமான ஓக்ரா வாட்டரை நம்ம எத்தனை நாள்லேருந்து எத்தனை நாள் வரைக்கும் எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பீரியட்ஸான ஃபஸ்ட் டேலேருந்து நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கலாம். இது எந்த வகையிலும் நீங்கள் ஸ்டாப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது உங்களுடைய ப்ரெக்னென்சியை எந்த வகையிலும் பாதிக்காது. இல்லை உங்களுக்கு இது எடுத்துக்கும் பொழுது ஒரு 3 டேஸ்லேயே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது, இது எடுத்ததுனால தான் எனக்கு கோல்ட் ஆகிற மாதிரி இருக்குது, உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்குது, இது எனக்கு ஒத்துக்கலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸ்டாப் பண்ணிவிடுங்க. ஆனால் மேக்ஸிமம் இது யாருக்குமே உங்களுக்கு ஒத்துக்காமல் போகாது. கண்டிப்பாக முயற்சி செய்து பாருங்கள். இது உங்களுடைய கருப்பையில் சுரக்கக்கூடிய அந்த திரவத்தையும் அதிகப்படுத்தும், கருமுட்டை வளர்ச்சிக்கும் உதவி செய்யும்.
அதே சமயத்தில் உங்களுக்கு உடல் உஷ்ணம் இருந்துச்சுன்னா அதையும் குறைச்சி சீக்கிரமாக நீங்கள் தாய்மை அடையிறதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடியது, விலை மலிவானது, எல்லாராலையும் செய்துக்கக்கூடியது, அதாவது ரொம்ப சிரமம் இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு ரெமெடி தான் இது. கண்டிப்பாக முயற்சி செய்து பாருங்கள் தோழி. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி.